யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆகவே இயேசு என்ற மாத்திரத்தில் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சு நமக்கு தண்டனை கொடுப்பாருங்கிற எண்ணம் அறவே நம்முடைய மனதை விட்டு அகலுவதாக. உங்களுடைய லாபத்திற்காக நான் சொல்கிறேன். காரணம், தேவனை குறித்த சரியான ஒரு ஞான அறிவு இல்லாமை அது நம்முடைய ஆசீர்வாதத்தை குழி தோண்டி புதைத்துவிடும். ஆகவே தேவன் இந்த உலகத்தில் நம்ம நியாயம் தீர்க்கும்படி வரவில்லை, ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி வரவில்லை, தண்டிக்கும்படி வரவில்லை, குற்றம் கண்டுபிடிக்கும்படி வரவில்லை. அவர் ரட்சிப்பதற்காக வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒன்றுக்காகத்தான் வந்தார். அந்த ஒன்றைத்தான் செய்தார் 33 வருஷத்துலேயும். யாரையும் தண்டிக்கவில்லை. இதெல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது தேவன் ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்திலே, பிரச்சனை நிறைந்த இந்த உலகத்திலே நம்முடைய ஒத்தாசையாய், நம்முடைய சகாயராய், நம்முடைய இரட்சகராய், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இன்னும் அதிகமாக அவரை நேசிப்பதற்கு நாம் தீர்மானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த ரட்சிப்பை குறித்து ஒரு சில கருத்துக்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4. முதலாவது கர்த்தர் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்ட இதுவும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆமாம், இது பெரிதான ரட்சிப்பு. இதை புரிந்து கொள்ளுகிற அளவிலே வித்தியாசம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மிக பெரிதான ரட்சிப்பு, விவரிக்க முடியாது, கிரகிக்க முடியாது. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த மகாபெரிய தேவன் இதிலே ஈடுபட்டிருக்கிறார். அவர்தான் காரண கர்த்தாவாக இருக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல மேன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். நாம் கொடுக்கிறது சின்ன இருதயம். இந்த காலவேளையிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளார்கள் இங்கே இருப்பீர்களானால், இயேசுவே என்ற உள்ளத்துக்கு வாரும், நீர் ஆண்டவர் என்று அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கொடுத்தது அருமையானமில்லே ஒரு பாவ இருதயம். அவர் கொடுத்தது இன்னும் கொடுக்க போகிறது கணக்கில் அடங்காது என்பதை தெரிந்து விடுங்கள். யாரும் இந்த எட்டி பிடித்ததில்லை. ஏதோ எங்களுக்கு தெரிந்ததே வேதத்திலிருந்து நான் சொல்லுகிறோம். கர்த்தாய் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு தேவதூதன் அருமையான பாதுகாவலாக கொடுக்கப்படுகிறான் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஏனென்றால் இடர்களும் ஆபத்துகளும் பலவிதமான வியாதிகளும் பலவிதமான போராட்டங்களும் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலே நமக்கு உதவி தேவை, நம்மாலே முடியாது, தேவதூதர்களால் இது முடியும். ஆகவே தேவதூதரை ஏழையாக இருந்தாலும் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவன் ஒதுக்குகிறார் என்று சத்தியவேதத்திலே எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிப்போம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகள் அல்லவா. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக அந்த பெரிய சீஃப் பாஸ்டர், அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொல்லி போடல, ரட்சிப்பை சுதந்திரிக்கிற ஒவ்வொருவருக்கும் அருமையான தேவன் ஒரே லெவலில் தான்
அவருடைய அன்பை அனுப்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் தேவனுக்கு வேண்டும், யாரும் வேண்டியதில்லை என்று வேதம் சொல்லவில்லை. எல்லாரும் சமம் அவருடைய பார்வையிலே. இதை மனதில் வைத்துக்கொள்ள வேணும். இப்போ திருப்புவோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். மத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பணிவிடை ஆவிகள், வேலைக்காரர்கள். இவர்கள் பரலோகத்திலே தேவனுக்கு பல கோடி ஆண்டுகள் வேலைக்காரராயிருந்தார்கள் என்று வேதம் போதிக்கிறது. 103ஆம் சங்கீதத்திலே 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே அவரை துதியுங்கள். ஆகவே தூதர்கள் பரலோகத்திலே வாழ்கிறார்கள். ஒன்றே ஒன்றைத்தான் இரவும் பகலும் கேட்டு பழகியிருக்கிறார்கள். அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் பரலோகத்தை பரலோகமாக வைத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக அறிந்து கொள்ள வேணும். இந்த உலகத்தை அமிதமாக தேவன் படைத்தார். ஆனால் ஆதாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து இதை குட்டி நரகமாக மாற்றி போட்டான். ஆகவே தேவனுக்கு மிக 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 முக்கியம் தேவனுடைய வார்த்தை. பரலோகமாக இருப்பதற்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம், தேவனுடைய வார்த்தை மாத்திரம் அங்கே பேசப்படுகிறது. அது தவிர வேறு எதையும் அவர் கேட்டதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. வார்த்தையின்படி செய்கிற பலத்த சௌரியவான்லே என்ன சத்தம் வருகிறதோ தேவனுடைய வார்த்தையை அதன்படி செய்கிறார்கள். அருமையான்மை எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தை நம்முடைய லாபத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடும்பம் பரலோகமாக இருக்கும்படி அருமையான்மையிலே வார்த்தையை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனை கண்ணாலே பார்க்க முடியாது, கையாலே தொட முடியாது. ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன விரும்புகிறார், தேவனுடைய ஆசைகள் என்ன, திட்டங்கள் என்ன, எல்லாவற்றையும் தெளிவாய் வேத புஸ்தகத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஆகவே தான் பாருங்கள், இங்கே 3 முறை தேவகுமாரன் வாயை திறந்து பேசினார் பிசாசுகிட்ட. 3 தடவையும் எழுதியிருக்கிறதே. எங்கே எழுதியிருக்கிறது? வேதத்தில் எழுதியிருக்கிறது. எல்லாரும் இந்த வேதத்துக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனை பார்க்க முடியாது, ஆனால் தேவனை பார்க்கலாம். எதிலே பார்க்கலாம்? வேதத்திலே பார்க்கலாம். எங்கேயும் பார்க்கலாம், விசேஷமாக வேதத்திலே பார்க்கலாம். இந்த வேத வார்த்தைகள் அருமையானே, விசேஷமாக உபாவ புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ நன்றாயிருக்கும்படிக்கு, உன்னுடைய பிள்ளைகள் நன்றாயிருக்கும்படிக்கு இந்த வார்த்தைகளை கர்த்தாய் கவனித்து அதன்படி செய்வாயாக. One and only reason for the word to be given is your welfare. உன்னுடைய நன்மை, உன்னுடைய நல்வாழ்வு. நீ நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஐஸ்வர்யமாக இருக்கணும், நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும், செத்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கிறிஸ்தவ உலகத்திலே பல்வேறு கருத்துக்கள் மக்களாலே அருமையான புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களுக்கு போய் கிறிஸ்தவ பூர்வீகமான மூடத்தனமான எண்ணங்கள் அநேகம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது, வேதத்துக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனை போல உன்னுடைய வாழ்க்கையிலே அக்கறை உள்ள ஒரு நபர் அந்த உலகத்தில் நீ பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. அன்பின் சொருபி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அன்பின் ஒரு துளி மேலே விழுந்ததுனால கோடி பேர் இன்றைக்கு நரகத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்தின் பாதையிலே கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் சோதரிப்போம். ஆகவே 3 முறை கர்த்தர் பேசினார்.
4ஆம் வசனம், 7ஆம் வசனம், 10ஆம் வசனத்தில் 3 முறையும் எழுதியிருக்கிறதே. எங்கே எழுதியிருக்கிறதே? தேவகுமாரன் அவர் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். ஆக ஒன்றையும் கூட்டி சொல்லலை, குறைச்சி சொல்லலை, வசனத்தை மாத்திரம் சொன்னார். பிசாசு ஓடிட்டான். தேவதூதர்கள் பணிவிடை செய்தார்கள். தேவதூதருடைய பணிவிடை அருமையானவர்களே நமக்கு மிக மிக அவசியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் உலக பிரகாரமாகவும் எத்தனையோ ஆபத்துகளுக்கு உனக்கு தெரியாமலே தேவதூதன் உன்னை பாதுகாத்திருக்கிறான் என்பதை இந்த காலவேளையிலே திட்டமாக தெரிஞ்சுக்க. ஏன்னா உன்னை பற்றி உனக்கு இருக்கிற அக்கறையை காட்டிலும் உன்னை பற்றி தேவனுக்கு இருக்கிற அக்கறை அதிகம். நீ தேவனால் படைக்கப்பட்டவன், தேவனால் உருவாக்கப்பட்டு, தேவனால் ஏற்ற காலத்திலே ரட்சிக்கப்பட்டு, தேவனால் அருமையானவர்களே அவருடைய கம்பெனியில் கூட சேர்ந்து ஹீஸ் அவர் கம்பேனியன். இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னால், அருமையானவர்களே மனைவி இல்லாத நேரத்தில், புருஷன் இல்லாத நேரத்தில் கூட இருக்கிற நபர் இயேசு மாத்திரமே என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல நேரத்திலும் ஆபத்தான நேரத்திலும் அருமையால் எது வரைக்கும் அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வரைக்கும் கூட துண வேண்டி இருக்கிறது. என்றால் உலகம் அப்படிப்பட்ட உலகம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவை காலைதோறும் தொடர்கிறது. எவ்ரி மார்னிங். இந்த நாள் முடியும் பொழுது நாளை காலை கிருபை அருமையானே தொடர்ந்து கொள்கிறது. ஆகவே அவ்விதமாக சாகும் வரையும் தேவன் நம்முடைய துணைவராய் அருமையால் இருக்கிறார், உதவி செய்வதற்காக இருக்கிறார். ரட்சகர், பாவத்தை மன்னிக்கிறவர், நரகத்திலிருந்து தூக்கி எடுத்தவர், பூலோகத்திலே நடத்துகிறவர், முடிவிலே பரலோகத்திலே கொண்டு சேர்க்கிறவர் என்ற எண்ணம் மாத்திரம் உள்ள ஆழமாய் பயந்திருக்க வேணும். ஆகவே தான் கர்த்தர் இயேசு சொன்னார், இந்த வார்த்தையிலே தொடர்ந்து நீங்கள் நிலைத்திருந்தால், தொடர்ந்து அங்கிட்டு ஒரு வசனம் இங்கிட்ட ஒரு வசனத்தை எதையோ ஒன்று வாசித்துட்டு சும்மா ஒரு மேலோட்டமாக போகிறதில்லை. தொடர்ந்து நிலைத்திருந்தால் சத்தியத்தை குறித்த ஒரு ஞான அறிவு, உள்ளே தேவனை குறித்த ஒரு அறிவு வர ஆரம்பிக்கும். வர பெற்றோருக்கு பாருங்கள், தேவன் நல்ல தேவன் என்கிற படம் வரும்போது பிள்ளைகள் அருமையான நாளைக்கு நன்றாக இருப்பார்கள் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவைகளை ஆகவே கிறிஸ்தவ ஜீவம் என்பது ஒரு மதம் இல்லை, ஒரு பக்தி வேஷம் இல்லை. ஏதோ ஜபிக்கிறதும் உபாசிக்கிறதும், எதுக்கு ஜபித்தோம் எதுக்கு உபாசம் பண்ணோன்னே அநேருக்கு தெரியாது. இந்த அனுபவங்கள் அப்படித்தான் இருந்துச்சு பாருங்கள். அட்டர் ஃபெயிலியர், ஜீரோ. அங்கே இருந்து அருமையானவர்களே ஏன் எதற்கென்ற கேள்வி மாத்திரம்தான். இவ்வளோ ஜபிக்கிறோமே, தண்ணி குடியாமல் ஜபிக்கிறோம், அவன்லாம் நல்லா இருக்கான், இவன்லாம் நல்லா இருக்கான். கடவுள் அநீதிபரர் என்ற எண்ணம்தான் என் மனதில் ஆழமாய் பதிந்திருந்தது. ஆனால் தேவன் நீதிபரர். தப்பு இருந்தால் மனுஷங்கிட்ட இருக்குது, தேவனத்தில் இல்லை. ஆகவே கவனியங்கள், பணிவிடை செய்தார்கள் தேவதூதர்கள் தேவகுமாரனாய் இயேசுவுக்கு. வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 12ஆம் வசனத்திலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிலும் தேவனுடைய குமாரராகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு தேவகுமாரன், நீ தேவகுமாரன். ஆகவே இயேசுவுக்கு அளிக்கப்படுகிற எல்லா ஸ்லாக்கியங்களும், எல்லா பாக்கியங்களும், எல்லா அனுகூலங்களும் உனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள் என்றால், வேதம் திட்டமாய் சொல்கிறது, தேவன் தம்முடைய சொந்த குமாரனும் பாராமல் அவரையே உனக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அளிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகவே அவர் ஜீவனை கொடுத்து உனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். வாலிபத்திலே
மக்கள் எத்தனையோ லட்சியத்தோடு வாழுகிறார்கள், நல்லது. ஆனால் இயேசுவின் லட்சியம் உனக்காக ஜீவனை கொடுப்பது. உலகத்திலே பெரிய லட்சியம், உலகத்திலே பெரிய லட்சியவாதி, ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன் பார்க்கணுன்னா அது இயேசுவில் பார்க்கணும். என்றால் சிலுவை மரணம் என்பது லேசான காரியம் கிடையாது. அவர் அங்கேயே பிறந்து வளர்ந்துருக்கிறார், அது நல்லா கவனிச்சிருக்கிறார். அது சிலுவை மரணம்னா என்னன்னு. ஆகவே பிதாவாய் தேவனும் குமாரனும் சேர்ந்து இருக்கிறதுல மகா மோசமான ஒரு மரிக்கிற ஒரு வழி, அதுதான் அந்த சிலுவை மரணம். ரோமர் காலத்தில் செயல்பாட்டுக்கு வந்தது. அது வரைக்கும் காத்திருந்து அருமையானவர்களே இயேசுவை சிலுவைக்கு அனுப்பினார் உனக்காக. ஆகவே இந்த பணிவிடை ஆவிகள் அவருக்கு ஓடி சேருக்கு காரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், அதை தொடர விரும்புகிறேன். பாருங்கள், 40 நாளும் இந்த வசனத்தில் தியானமாக இருந்தார். ஆகவே தான் இரவும் போரும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்கிறது எத்தனை வாக்கியம், பாரபட்சமே கிடையாது. பாருங்க, இந்த காலை வேளையில் ஏழைகளாக நீங்கள் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் பூஜ்யத்தில் இங்கே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் தூசியிருந்து மனிதனை தூக்கி ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர் நம்முடைய தேவன் என்பதை இந்த காலை வேளையில் அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு மத தலைவனை ஆராதிக்கும்படி நம்ம வரவில்லை. ஆகவே இந்த வார்த்தையிலே கவனமாய் கேட்டு அதை செயல்படுத்துவாயானால் வாழ்க்கையில எந்த விதத்தில் இருக்க முடியாது, இம்பாசிபிள். என்றால் உயர்வுக்கென்றே கர்த்தன் உங்களை அழைத்திருக்கிறார். மனிதன் உயர்வுக்கென்றே படைக்கப்பட்டவன், வாழ்வுக்கென்றே படைக்கப்பட்டவன். ஆதாம் அதற்கென்றே உருவாக்கப்பட்டவன். ஆனால் புழுதிக்குள்ள விழுந்துட்டான். இப்போ அவனை தூக்கி எடுப்பதற்காக கர்த்தர் வானாதி வானங்களும் கொள்ளாத சொர்க்கத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார் என்பதை நினைக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தேவன் உன்னை நேசிக்கிறார் என்பதற்கு அறிவு அருமையானவர்களே போதுமானதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிடைக்கிறது. அங்கேருந்து இறங்கி வரணும்னா ஏன் நாமெல்லாம் சேர்ந்து கூடி ஜெபிச்சதுனாலையா, கண்ணீர் விட்டதுனாலையா, கெஞ்சினதுனாலையா, எதுனாலே இல்லை. நம்முடைய ஜபங்கள், உபவாசங்கள், கண்விழிப்புகள் இவைகளெல்லாம் குறித்து மேன்மை பாராட்டவே கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே என்ன செய்ய கடவன், மேன்மை பாராட்ட கடவன். சிலர் குதிரையை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆகவே உன்னை மேன்மை பாராட்டல் கர்த்தர், உனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர். உங்கள் அம்மாவை காட்டிலும் உன்னை அதிகமாக நேசிக்கிற கர்த்தர். உங்கள் அம்மா கொஞ்சம் ரத்தம் சிந்தி உன்னை பெத்தெடுத்துருக்காங்க. அவர் முழு ரத்தத்தையும் கல்வாரி சிலுவிலே சிந்தி உன்னுடைய ஆவியை மறுபடியும் பெத்தெடுத்திருக்காரு, மறுபடியும் பிறப்பித்திருக்கிறார். இன்றைக்கு தேவகுமாரன் குமாரத்திங்கிற அந்த ஸ்தானத்தை உனக்கு கொடுத்து உன் பேரை பரலோகத்தில் எழுதி வச்சிருக்காரு. கோடி பேருக்கு இல்லாத சுலாக்கியம் இவளெல்லாம் பரிசுத்தாவியான சிந்திக்கும்படி உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. ஆகவே அவருடைய மேன்மை என்னன்னு கேட்டால் 40 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே தியானமாக இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை அதுதான் அவருக்கும் நமக்கும் அடிப்படை வெற்றியை கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 40 நாட்கள் தியானமாக இருந்தார். 40 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அருமையானே அறிக்கையிட்டுக் கொண்டே இருந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தின் ரகசியம். வெற்றி பெற வேண்டுமா அருமையானே, ஆண்டவரே நீ கைவிட்டாதே, ஆண்டவரே கண் நோக்கி பாரு, ஆண்டவரே இறங்க, ஆண்டவரே அதை செய்யும் இதை செய்யும் சொல்லி மக்கள் மணிக்கணக்கில் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக ஒரு வசனத்தை, நல்ல கரெக்டான வசனத்தை தேடி எடுத்து கண்டுபிடிச்சி அதை விசுவாசத்தோடு அறிக்கையிட்டால் 1000 மடங்கு பெட்டர் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய கஷ்டங்கள் பரிதாபங்கள் எல்லாவற்றையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவின் மேலே சுமத்தி என்னென்ன விதத்தில் மனிதன் பாடுபடுவானோ
அந்த பாடுகள் எல்லாம் தேடி கண்டுபிடித்தது இயேசுவின் மேலே சுமத்தி தண்டித்து கணக்கை முடித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இதுதான் சுவிசேஷம். இன்றைக்கு நீ உட்கார்ந்து உன் கஷ்டத்தை ஒன்றுன்னா விலாவாரியாக எடுத்து வரிசையாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க. இன்றைக்கு உன் நிமித்தமாக தேவன் பதில் கொடுக்கவில்லை. சிலுவையில் தொங்கின கிறிஸ்துவின் நிமித்தமாக உனக்கு பதில் கொடுக்கிறார். அப்போ என் மேலே கடவுளுக்கு பரிதாபம் இல்லையா? உன் பரிதாபங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் சுமத்தி விட்டார், சுமத்தி தண்டித்து விட்டார். ஆகவே இன்றைக்கு பார்க்கறது அவரை பார்த்தா போதும். அகில உலகத்தையும் அவருக்குள்ள பார்க்கலாம். எல்லா பாடுபடுகிற மனிதர்கள், எல்லா பாடுகள், எல்லா கஷ்டங்கள், எந்த கோணத்தில் கஷ்டம் அவனுக்கு வருங்கிறது தெரிந்து அதை சேர்த்து அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. எல்லாவற்றுக்கும் கிறிஸ்துவை பார்க்கிறார். அருமையான கவனிங்க, தேவன் கிறிஸ்துவை பார்த்து உங்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவை பார்க்க அருமையானே தவறுவீர்களானால், உங்களையே பார்த்து கொண்டிருப்பீர்களானால் பதில் வராது, ஜெபத்துக்கு பதில் வராது. நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம், கண்ணீர் விடலாம், ஜெபிக்கலாம். இதுதான் எங்களுக்கு படித்து கொடுத்தாங்க. கண்ணீர் விட்டு ஜெபிச்சு அப்படி மண்டாடி ராத்திரியெல்லாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் போட்டி போட்டுக்கிட்டு அவர் 3 மணிக்கு எழும்புறாரு, அப்போ நம்ம 2 மணிக்கு எழும்புவோம். இதுதான் எங்களுக்கு தெரியும். வேறு ஒன்றும் தெரியாது. கிறிஸ்துவை பற்றி ஒன்றும் தெரியாது, பாஸ்டருக்கும் தெரியாது. அதான் கூத்து. அது நூற்றுக்கணக்கான பாஸ்டர்களுக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாமலே அவங்க சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கவனிங்கள். ஆகவே கிறிஸ்தவ நிமித்தம்தான் பிதாவாய் தேவன் உடைய கஷ்டங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஆகவே எப்போதும் கிறிஸ்துவின் காயங்கள் உனக்காகப்பட்ட காயங்கள். உன் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கும்படி ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசு பின்வாங்கவில்லை, அவர் கிரயம் கொடுத்திருக்கிறார். அதை பற்றி சிந்திச்சு என்ன இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நல்ல வெற்றிகரமான ஜீவியம் ஈஸி, லேசு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் கஷ்டம். பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ பெருசாக இருக்குது. தேவன் எப்படிப்பட்டவர் என்று கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் அருமையான நண்பர்களே, நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்மேலே உள்ள அன்பினாலே பழைய ஏற்பாட்டிற்கு எல்லாத்தையும் அப்படியே சம்மரைஸ் பண்ணி அப்படியே சுருக்கி கல்வாரியிலே கொண்டு வந்து விட்டார், இயேசுவிலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இயேசுவுக்கு வெளியே நின்றுட்டு நீ குப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் ஜெபிக்கிறேன், மன்றாடுறேன், கெஞ்சுறேன், நான் எத்தனை மணி நேரம் இன்றைக்கி ஜெபிச்சிருக்கேன் தெரியுமா? பேசவே கூடாது. அது பெந்தைக்கோசை பேச்சு, வேதத்துக்கு விரோதமான பேச்சு. சீமோனை பார்த்து கர்த்தர் இந்த பூலோகத்தை விட்டு போகும்போது ஒரு வார்த்தை கேட்டார், யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? ஒரே கேள்வி. அதுதான், அதுக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாது. காலம் எத்தனை மணிக்கு எழுப்புனேன், இந்த வாரம் எத்தனை நாள் உபவாசம் பண்ண, கேட்கவே இல்லை. ஏனென்றால் அன்பாக இருக்கிறவனு கண்டிப்பாக உபவாசம் பண்ணுவான், அன்பாக இருக்கிறவனு கண்டிப்பாக ஜெபிப்பான், அன்பாக இருக்கிறவன் கண்டிப்பாக ஜெபத்துக்கு பதில் பெறுவான். இயேசு ஒரு ஜெப மனிதன் அல்ல, இயேசு ஒரு வார்த்தை மனிதன். வார்த்தை மனிதர்கள் கண்டிப்பாக ஜெபிப்பார்கள். இயேசு ஜெபித்தார், அந்த ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் வந்தது. லாசர் கல்லறையிட்டிருந்து சொல்கிறாரு, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். செவி கொடுத்தபடி ஜெபத்தையே ஆரம்பிக்கலை, அவன் செத்து கிடக்கான். இவர் சொல்கிறாரு, நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கவனிங்க, இது எப்படி வருதுன்னு கேட்டால், அவர் வார்த்தையாக இருந்தார், ஜெபித்தார். அருமையானவர்களே கவனிங்கள். ஆகவே 40 நாள் வார்த்தையில் தியானமாக இருந்தார், வார்த்தையை அறிக்கையிட்டார். வார்த்தை எழுதி இருக்கிறதே. பிசாசு கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஸ்டைல் அருமையானவர்களே இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், எழுதி இருக்கிறதே. அதனால தான் எங்கே என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி முதல்ல நமக்கு தெரியணும்.
தெரிஞ்சுன்னா அவன்கிட்ட எழுதி இருக்கிறதேன்னு சொன்னால் அவன் நம்மளை விட பைபிள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான். எழுதி இருக்கிறேன்னா அவனுக்கு நல்லா தெரியும் பாவம் இந்த அதிகாரம் இந்த வசனம்னு சொல்லி. அருமையானவர்களே கவனிங்க. ஆகவே வசனத்தை வாயிலே அறிக்கையிடுவது மிக மிக முக்கியம். அதான் பாயிண்ட். விசுவாசி உள்ளத்தை கர்த்தருக்கு கொடுத்தாச்சு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சக்தி ஆயிருக்கிறான். பழையவள் எல்லாம் எத்தனை ஒளிந்து போயின? எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. எங்கே? உள்ளே. மனிதன் ஆவி, ஆத்துமா, மனது, சரீரம் என்ற 3 பகுதிகளாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதில் ஆவி தேவனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால்தான் ஹார்ட்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்கு, இருதயம்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்கு வேதம். ஹார்ட் நாட் சென்டர், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். முக்கியமான இடம் தேவனுக்கு உள்ள. மனுஷன் வெளியே பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறான். இருதயம் என்பது உன்னுடைய ஆவி. ஆகவே மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. கர்த்தர் அதை வாங்கி அதை கழுவி அதை சுத்திகரித்து புது இருதயமாக்கி அருமையான உள்ளே மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். கவனிங்க. 2வது, மனது, சரீரம் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் அவருடைய சொந்தமாக்குகிறார். அவ்விதமாக மாறும் பொழுது மனிதன் தேவனைப் போல மாறுகிறான். மனிதன் மாறிக்கொண்டே வருகிறான். மனிதன் தேவனைப் போல மாறலாமா? சாத்தியக்கூறு இருக்கிறதா? மாற வேண்டும், மாறலாம், எல்லாரும் மாறலாம். அதற்காகத்தான் அந்த புஸ்தத்தையும் ஆவியானவரின் தேவன் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இதுதான் அழைப்பு. இந்த உலகத்தில் நம்ம 40 வருஷம் எப்படி தள்ள போகிறோம்ன்ட்டு இன்றைக்கி நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க. தள்ளுறதில்லை, கர்த்தர் நம்மளை தள்ளிட்டு போகிறது. அருமையான இந்த புஸ்தகத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாகவும் வாழ்க்கை அருமையானவர்களுக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஆவியானுடைய பலம் நம்மை தள்ளிக்கொண்டே போகிறது. திடீர்னு ஒரு நாள் கண்ணை மூடிடுறோம், அவ்வளோதான். கண்ணை திறந்தாலும் மூடி இருந்தாலும் கிறிஸ்தவனுக்கு எல்லாம் ஒன்று தான். காரணம், உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் எல்லாம் அவர் தான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆதாயம். நாம் நமக்கென்று ஒருவனும் வாழவில்லை, அவருக்கென்று இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்பதை தெரிந்து விடுங்கள். ஆகவே இந்த விசுவாச அறிக்கை என்பது அவர் நமக்கு கொடுத்த மாதிரி. தேவகுமாரன் நமக்கு கொடுத்த மாதிரி. எதிர் கொடுத்த மாதிரி பூலோகத்திலே வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு வழி அது என்பதை அருமையானவர்களே கர்த்தர் ஒரு மாதிரியாக நமக்கு காண்பித்திருக்கிறார்.